ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பயிறு வச்சு ஒரு தோசை தான், மசாலா தோசை மாதிரி நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 250 கிராம் பச்சை பயிறு வந்து எடுக்கிறேன். ஒரு கப்பு பச்சை பயிறு. அதே சைஸ்லேயே வந்து நான் வந்து பச்சை அரிசி வந்து எடுக்கிறேன். பச்சை அரிசி நம்ம வந்து சேர்க்கும்போது அந்த தோசை வந்து ரொம்பவே வந்து மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து இருக்கும். அது எந்த கப்புக்கு பச்சை பயிறு எடுத்தனோ அதே கப்புக்கு பச்சை அரிசியை வந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 கப்பு 3 தடவையாவது கழுவி வந்து நல்லா நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, இப்போ பச்சை அரிசிலையோ இல்லைன்னா பயிர்லையோ இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டு வந்து நமக்கு வந்து போயிடும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதுக்கு வந்து அந்த முங்குற அளவுக்கு அந்த பச்சை பயிரும் அரிசியும் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு என்னென்னா, இது நல்ல தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க சத்தெல்லாம் அப்படியே வந்து இருக்கும். நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். இப்போ இது மசாலா வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடியதான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கணும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்குறோம். அது கூடவே வந்து ஒரு 7 பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா அந்த தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சோம்னா ரொம்பவே தோசையெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து தோசை அரைஞ்சிருக்கான்னு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து புளிக்கிறது வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து புளிச்சிடும். அரைச்சி நம்ம நைட்டு வந்து ஊற வச்சோம்னா காலையில் வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுட்டாலே போதும், மாவு புளிச்சிடும். மாவு புளிச்சிருச்சு. இனி நம்ம வந்து தோசை வந்து சுட்டுடலாம். இப்போ இந்த தோசை வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்த்தியானது. இப்போ இந்த தோசையை நம்ம தோசைக்கல்லாம் விடும்போது வராது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்பவே வந்து சூப்பராகவே அட்டகாசமே வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் வந்து இந்த தோசை வந்து நமக்கு வந்து வரும். இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில், நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த இப்போ நான் வந்து எப்போவுமே தோசைக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கும் வந்து நல்லெண்ணெய் நல்லது. அதனால் அதிலே வந்து கொஞ்சம் வந்து ஆயில் விட்டு கீ யூஸ் பண்ணுறவங்க கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நமக்கு மொறுன்னு பச்சை பயிறு தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தோசை வந்து பச்சை பயிரில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.